குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை தாமதமாயிட்டே இருக்கு. அவங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னா, அதுக்கான வழிபாடு பார்த்தீங்கன்னா, குரு தான் குழந்தைக்கான கிரகம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து குரு வழிபாடு. முக்கியமா குரு தட்சிணாமூர்த்தி, ஆ சிவன் கோயிலெல்லாம் சைடுல இருப்பார் பார்த்துருக்கீங்க இல்லையா? குரு தட்சிணாமூர்த்தி, அப்புறம் நவகிரகத்தில இருக்கிற குரு, அப்புறம் வந்து எந்த குருவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குரு, குருமார்கள்லாம் நெறைய பேர் கைடன்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? அந்த மாரி குரு வழிபாடு. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான இது கிடைக்கும். ஏன் இது? ஏன் இந்த குரு வழிபாடு பண்ணணும்னா, உங்க ஜாதகத்துல குரு ஏதோ ஒரு வகையில அடிபட்டுருக்கும். இந்த தடை தாமதமா இருக்குன்னா, ஏதோ ஒரு வகையில அது ஒரு மைனஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டிலே குடுக்கும். சரிங்களா? அந்த டிலேக்கு அப்புறம் அந்த டிலேக்கு காரணம் இந்த மாரி கர்மாவோட தடை தான். ஸோ அத சரி செய்யணும். அதுல வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஏதாவது பண்ணணும். அதுலேருந்து பரிகாரம் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இது மாரி பண்றது சிறப்பா இருக்கும். கூடுதலா பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதி வழிபாடும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன குடுக்கும். ஒரு அ ஒ ஒ தேங்கால அ எண்ணெய் ஊத்தி அங்க விளக்கு போடுறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது, ஒரு சிறப்பான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்.